அனைவருக்கும் வணக்கம். நீட் அப்படிங்கிற பிரச்சனை தமிழ்நாட்டில் தொடங்கி இன்னைக்கு இந்தியா முழுசும் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதில் டேட்டாஸ் இல்லாமல் பொதுவாக பல கருத்துக்கள் இந்த நாட்டில் உலவிக்கிட்டு வருது. கடந்த 10 ஆண்டுகளாக மெடிக்கல் அட்மிஷன் தமிழ்நாட்டில் எப்படி நடந்துகிட்ருக்கு, அதை எப்படி டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக தொடர்ச்சியாக நாங்கள் தகவல் அறிவும் உரிமை சட்டத்தை வழியாக பல தகவல்களை வாங்கியிருக்கிறோம். பல தடவை தமிழ்நாடு அரசுக்கு இது சம்பந்தமாக அதனுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நாங்களுடைய கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கோம். இப்போ என்ன பார்க்குறேன்னா, இந்த நீட் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை இந்தியாவை பாதிச்சிருக்கு, நீட்டுக்கு முன்னாடி கல்வி சூழல் எப்படி இருந்துச்சு, நீட்டுக்கு பின்னாடி கல்வி சூழல் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் எடுத்த டேட்டாஸ் மட்டும் இல்லை, ஆதாரபூர்வமாக அரசு எங்களுக்கு கொடுத்த டேட்டாஸ். இப்போது தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டு இருக்குது, சிபிஎஸ்சி போர்டு இருக்குது. இந்த சிபிஎஸ்சி போர்டில் இருந்து 2013-14 வருஷத்தில் எவ்வளவு மாணவர்கள் மருத்துவத்துக்கு போனாங்க, ஸ்டேட் போர்டில் இருந்து எவ்வளவு மாணவர்கள் மருத்துவத்துக்கு போனாங்க அப்படிங்கிற டேட்டா எங்ககிட்ட இருக்குது. தமிழ்நாடு அரசு கல்வித்துறை மருத்துவத்துறை கொடுத்தது. இதில் 2013 சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனது தமிழ்நாட்டில் 0. 2014 சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனது 0. 2015 சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனது 0. நீட் வந்துச்சு. 2017 ஒரே வருஷத்தில் 957 பேர் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் +2 ஸ்டேட் போர்டில் மெட்ரிகுலேஷனில் எழுதுகிறவங்க பார்த்தோம்னா 8 லட்சம் பேர். சிபிஎஸ்சி இன்னைக்கு ஒரு வருஷத்தில் +2 எழுதுகிறவங்க 75,000 பேர். 617 பள்ளிக்கூடம் தான் சிபிஎஸ்சி ஸ்கூல் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் 7,500 பள்ளிக்கூடம் ஸ்டேட் போர்டில் இருக்குது, மாநில அரசுடைய கண்ட்ரோல் இருக்குது. மாநில அரசு படிப்புகள் மொத்தமாக 100% எம்பிபிஎஸ்க்கு போயிட்டு இருந்த நிலைமை மாறி சிபிஎஸ்சி ஸ்கூல் முழுசாக அதை ஆக்கிரமிச்சிட்டாங்க. எவ்வளவு சதவீதம் பார்த்தோம்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ட்ரெமண்டஸ் சேஞ்ச். 0லிருந்து போன வருஷம் 1619 சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் ஸ்கூலில் போயிருக்காங்க. 0 1619 ஆயிருக்கு. அப்போ என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாட்டில் இந்த 10 வருஷத்தில் எல்லாரும் ஸ்டேட் போர்டு விட்டுட்டு சிபிஎஸ்சிக்கு மாறுறதுக்கு ஸ்கூல் தயாராகிட்டாங்க. தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுசும் எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூலாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. 2013 390 இருந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் இன்னைக்கு 617 மாறிடுச்சு. அப்போது சாதாரண மக்கள் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்த்துறவனெல்லாம் பணக்கார மாணவர்கள் கிடையாது, ஒரு நடுத்தர மக்கள். அவங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்த்து குழந்தைய படிக்க வைக்கலான்னு பார்ப்பாங்க. நடுத்தர மக்கள், அந்த நடுத்தர மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த மருத்துவ கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களோட இடம் குறைஞ்சி போச்சு, மிகப்பெரிய அளவில் குறைஞ்சி போச்சு. அந்த இடத்த முடிச்சா சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆக்கிரமிச்சிட்டாங்க. அப்போ சிபிஎஸ்சி போய் தேடினா தான் மெடிக்கல் காலேஜுக்கு போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் உருவாகிருக்கு. புதுசாக சிபிஎஸ்சி ஸ்கூல் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெரிய ட்ரெண்டே மாறி போச்சு. ஏன் சிபிஎஸ்சி ஸ்கூல் பிரச்சனை? சிபிஎஸ்சி ஸ்கூலில் கட்டணம் நிர்ணயம் கிடையாது. நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தமிழ்நாடு அரசு கட்டணம் நிர்ணயம் செஞ்சிருச்சு. லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஜிடி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு எவ்வளவு கட்டணம் ஆன்லைனில் பார்க்க முடியும்.